அனிமா புக்கு படிச்சுட்டு இருக்கியாப்பா? ஆமாம்மா. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். சரி, என்னன்னு சொல்லுங்கம்மா. அதாவது மனசுல ஏதோ ஒரு தனிமமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு மாதிரி தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வு. அடுத்தது தூக்கம் சரியா இல்லைப்பா, மறதி அதிகமா இருக்குது. அப்புறம் விரும்புறது சாப்பிட முடியல, விரும்புற இடத்துக்கு போக முடியல. அப்புறம் ஃபோனு, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரு மாதிரியா இருக்குது. அப்புறம் இந்த பேங்க் பேலன்ஸ் தான், அது இல்லைனாலே நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வு. அதாவது முன்னாலெல்லாம் நல்லா இருந்துச்சு, நம்ம இப்ப பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்குறோமோ, அப்ப இந்த பிள்ளைகள் ஏதாவது பேசினா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்ப அழுக வருது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது? நீதான் சொல்லணும். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது ஒரு ரோல் சேஞ்ச், ஐடென்டிட்டி சேஞ்ச். நிறைய நேரங்கள்ல ரிட்டையர்ட் ஆன பிறகு அத ஒரு ரோல் லாஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோல் லாஸ்ன்னு நினைக்கும் பொழுது அநேக காரியங்கள் அவர்களுடைய மனசுல ஓட ஆரம்பிக்குது, ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சரியான தூக்கம் இருக்கிறது இல்ல, மனசோர்வு ஏற்படுது, எதற்கெடுத்தாலும் அழுக வருது. இது எல்லாமே இந்த ரோல் லாஸ்ன்னு ஃபீல் பண்றது. இது ஈஸியா கையாளலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது உங்களுடைய வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி உங்களை கேரி ஓவர் பண்றீங்க? ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேலைக்கு போறப்போ எப்படி காலையில எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சு நீங்க கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்ததா 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரே நேரத்துக்கு தூங்குங்க, ஒரே நேரத்துக்கு எந்திரிங்க. நாளைக்குதான் பெருசா ஒண்ணு வேலை இல்லையே, அதனால நைட் லேட்டா தூங்கலாம் அப்படின்னு இல்லாம ஒரே நேரத்துக்கு தூங்குங்க, ஒரே நேரத்துக்கு எந்திரிங்க. அடுத்தது லோகோ தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். பக்கத்துல இருக்க குழந்தைகளுக்கு கதை சொல்லலாம், வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம், பாட்டு கேட்கலாம், கார்டனிங் செய்யலாம், எம்ப்ராய்டரி பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம். உங்களோட ஃப்ரீ டைமை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுங்க. இப்படி ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறது மூலமா மன நிம்மதி கிடைக்கும். எமோஷனலி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையும் உங்களை தொடராம பார்த்துக்கோங்க. மக்களோட கனெக்டடா இருங்க. எல்லாரோடைய சந்தோஷமா பேசுங்க, சிரிங்க, உங்களுடைய உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கும். இல்ல எனக்கு ரொம்பவே மனசோர்வா இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு வேலை யோசிச்சீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலரை அணுகுங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது வாழ்க்கையோட முடிவு கிடையாது, அது ஒரு புதிய வாழ்க்கை அத்தியாயம். ஹாப்பியா வாழுங்க. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப். தேங்க்யூ.